அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு செய்தி படிக்க கிடைச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் பிரதீபராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். என்ன சொல்லியிருக்காங்க? 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வடக்கு, கிழக்கு மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று அதாவது 16ஆம் தேதி தற்போது அவ்வப்பொழுது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதேபோல மத்திய ஊவா, சப்ரகமுவா, தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்போது மழை கிடைக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் சிறிய அளவிலான காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். இவருடைய வீடியோ ஒன்று நான் நேற்று பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் பிரதீபராஜா அவர்கள் மழை பெய்யறதுக்கு முன்னுக்கே இந்த அனர்த்தத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதை யாருமே கணக்கெடுக்கல. அவர் சொன்னதை கேட்டு நடைமுறைப்படுத்தியிருந்தா பல உயிர்களை பாதுகாத்திருக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு. எவ்வளவு காற்று மழை வந்தாலும் எங்கள் மக்கள் போயிட்டு கஷ்டப்படுவாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் தேலை கொண்டு எடுக்கிறதுக்காக போவாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது இது அருமையான வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஆனால் தேயிலை தான் நம்ம இலங்கையோட மிகப்பெரிய சொத்து. வைரம் மாய்க்க பொக்கிஷம் தேயிலை. நம்ம இலங்கைக்கு மிகப்பெரிய வருமானம் தேயிலைனால தான் கிடைக்குது. மலையக மக்களை எப்பயுமே தாழ்த்தியும் அடிமைகள்னு சொல்லியே மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க அடிமைங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ளே போட்டு 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 அவங்கள தாழ்த்தியே வச்சிருக்கிறாங்க. எனக்கு அதை நான் விரும்பலை. நான் வெறுக்கிறேன் அடிமைகள்னு சொல்றது. ஏன் அடிமைகள்னு சொல்றீங்க? வெள்ளைக்காரர்கள் கொண்டு வரும்போது ஒரு கட்டுப்பாட்டில் அவங்கெல்லாம் வச்சிருந்தது உண்மைதான், வேலை வாங்கினது உண்மைதான். ஆனால் அவங்கள பட்னியாக போட்டு கைகளெல்லாம் கட்டி வச்சு வேலை வாங்கணும். இன்னைக்கும் மக்கள் எல்லாம் சுதந்திரமா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மலையக மக்களுமே நீங்க உங்களை நீங்களாம் அடிமையா நினைச்சு கொள்ளாதீங்க. மிகப்பெரிய பொக்கிஷம் தேயுது.